இந்த இடம் தான் தெரியலிங்கான இடம் சார். தேட்டிக்கங்க, பயந்துறாதீங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இங்க காத்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப காது இங்க பாரு, இங்க பாரு, சொல்ற மாதிரி. ஆக்சுவலா 3500 வருஷத்துக்கு முன்னாடி இது ஃபுல்லாமே ஆக்டிவ் வல்கானோ இருந்திருக்கு. ரொம்ப வருஷமா வல்கானோ வந்து டீஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் மழை பெஞ்சு தண்ணி மட்டும் இருக்கும். தண்ணி ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம நடக்கலாம் இதுல. ஸோ சம்மர்ல வந்தோம்னா இங்க தண்ணி இருக்கும். நம்ம வந்து மேல இருந்து பார்க்கலாம், இங்க இறங்கி வந்து இங்க பக்கத்துல இருந்து போகலாம். இந்த ஹோல்ல வந்து தண்ணி மட்டும், அதாவது இந்த பூமி கடியில உள்ள தண்ணியை பொறுத்து வந்து தண்ணி ஏறி இறங்கி இந்த இடத்துல தண்ணி இருக்கும். நாங்க வந்தது வந்து டிசம்பர்னால வந்து இந்த தண்ணியும் இல்ல. என்னாச்சு? போங்கடா. வழுக்குது. இந்த இடம் வந்து ரொம்ப ஐஸா இருக்கு. ஏன்னா அது ஃபுல்லா தண்ணி இருக்கு. இப்ப நம்ம உள்ள இருக்கும், பட் இந்த இடம் வந்து நல்லா வழுக்குது. சோ ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னா, இந்த படியில வந்து இறங்கி வர சொன்னாங்களா, யாருக்குமே வந்து இறங்க முடியல. பிகாஸ் அவங்க ஷூஸ்ல வந்துட்டு யார் ஷூலையுமே வந்து இந்த கிராம்பான்ஸ் இல்ல. அதனாலதான் அவங்க வந்து சறுக்க ஆரம்பிச்சாங்க. நாங்களும் ஒரு ஃபன்னுக்காக தான் சறுக்கணும். என்ன பாபா, நான் எவ்வளவு ஜாலியா இருக்கேன், நீங்க எப்ப பார்த்தா உம்முன்னு இருக்கீங்க. பட் வந்து யாராலையுமே இந்த ஸ்டெப்ஸ்ல வந்து நடக்க முடியல. ஏன்னா எல்லார் ஷூவுமே வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் வந்து we were lucky that we bought the crampons with us. அதனால வந்து எங்களால வந்து நடக்க முடிஞ்சிச்சு. இன்னொரு 5 minutes நாங்க வந்து பஸ்ஸுக்கு ரீச் ஆகணும். ஸோ வந்து நாங்க கிளம்புறோம். ஸோ இந்த ஸ்னோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இங்க ஸ்னோ பறக்குறது தெரியுதா? பிகாஸ் வந்து அவ்வளோ காத்தடிக்குது. அதுவும் இல்லாம இந்த ஸ்னோவெல்லாம் நம்ம ஊர்ல மண்ணு பறக்கும்ல, அது மாதிரி ஸ்னோ பறந்து வருது இங்கெல்லாம். சோ இதுதான் வந்து கோல்டன் சர்க்கிளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப். இப்போ நாங்க வந்து பஸ்ஸுக்கு போறோம். நெக்ஸ்ட் எங்கன்னு எங்களுக்கே தெரியல. ஸோ போய் பார்க்கலாம். ஸோ வந்து அமேசிங்கா. ஐயோ, எல்லாமே நான் சிங்கா போய்கிட்டு இருக்கேன். நேரம் நடக்க கூட முடியல. நம்ம ஒரு மாதிரி ஒரு கிராஸ் ஒரு பால் இருக்கு, அதுல மறைஞ்சு உட்காந்து. சன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கான். வந்திருக்கோம். இதான் வந்து ஹாட் ஸ்ப்ரிங், அதாவது பூமி கடியில இருந்து வர்ற நீர், சுடு தண்ணி வரும் ஸ்ப்ரே அடிச்சிட்டு. புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? இதுதான் அந்த மெயினான கீசரு. சுடுதண்ணி இங்கே தான் கொப்பளிக்கும். பட் இது வின்டர்னால லைட்டாக முறையாக வந்துட்டு போயிடுச்சு. பட் வந்து சம்மர்லலாம் பார்த்தோன்னா இது பயங்கரமாக ஹைட்டாக கொப்பளிக்கும்னு சொன்னாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக ஒரு பஞ்சன் ஸ்மெல் அடிக்குது. ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்குது. இப்போ தான் எனக்கு தெரியும், யூகேலலாம் வந்து நம்ம வீட்டில் சுடுதண்ணி வேணும் அப்படின்னா பாய்லர் யூஸ் பண்ணுவோம். அது வந்து கொழுந்த தண்ணியை வந்து சூடாக்கி நமக்கு வந்து வீட்டுக்கு சப்ளை கொடுக்கும். பட் ஐஸ்லாண்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற ஜியோதெர்மல் வாட்டரை தான் கனெக்ஷன் பைப் போட்டு ஊருக்கே சப்ளை பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் கூட ஹாட் வாட்டரை குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எதனாலனா அது வந்து இங்கேருந்து வர ஹாட் வாட்ரு, அதுவும் இல்லாமல் அது ஒரு பேட் ஸ்மெல்லும் அடிக்குது. அதுதான் அவங்க குளிக்கிறதுக்கு, டாய்லெட்டுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க சுடுதண்ணிக்கு பதிலாக. அது வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. பட் வந்து ரொம்ப கெடுதல் தான் இல்லைன்னு சொன்னாங்க ஸ்கின்னுக்கு. பட் வந்து குடிச்சா வந்து ஆப்வியஸ்லி டயரியா தான் போல. ஸோ இப்போதான் வந்து நாங்கள் எங்களோட லஞ்ச் பிரேக்குக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ள உட்கார்றதே ஒரு பெரிய லக்ஸுரியா இருக்கு இங்க. ஏன்னா வெளியே சுத்தமா முடியல, அவ்வளோ காத்து, நிக்க முடியல. அட்லீஸ்ட் வந்து நாங்க அந்த கிராம்பான்ஸ் போட்டனால ஒரு ஊனி நின்னா எங்களால நிக்க முடிஞ்சது. நிறைய பேர் வலிக்க விழுந்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே வந்து அது நம்ம அதாவது பேய் காத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அவ்வளோ காத்து, நிக்க கூட முடியல. நம்மளே வந்து தூக்கிடும் போல, அப்படிதான் இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி இந்த டே ட்ரிப்ஸ் எல்லாம் வந்துட்டு மேபி சம்மர்ல வந்து ரொம்ப காமா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க வந்து
விண்டர்ல வந்ததுனால வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் அதிகமா இருக்கு. நின்று அந்த இடத்த பார்க்கலாம் முடியல. ஜஸ்ட் வந்து போயிட்டு அது என்னன்னு மட்டும் பார்த்துட்டு பஸ்ஸுக்கு ரிட்டர்ன் ஆகணும்னு தான் வந்து தோணுதே தவிர நின்று அந்த இடத்த என்ஜாய் எல்லாம் பண்ண முடியல. ஸோ இந்த கோல்டன் சர்க்கிள் டூர்ல வந்து நாங்க வந்திருக்க தேர்ட் ஸ்பாட் தான் வந்து இந்த கோல்டன் வாட்டர் ஃபால். சன் வரதுல வந்துட்டு இந்த வாட்டர் ஃபாலே பாக்குறதுக்கு கொஞ்சம் கோல்டன் கலர்ல தெரியும்னு சொன்னாங்க. ஸோ அதனால இது பேர் கோல்டன் வாட்டர் ஃபால்னு சொன்னாங்க. ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா? பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. வீடியோல எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, பட் வந்து நார்மல் கண்ணில் பார்த்தா ரொம்ப எங்க பார்த்தாலும் ஒயிட், அவ்வளோ பியூர் ஒயிட். ஏன் வந்து ஐஸ்லாண்ட் வச்சிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. பேரு செம்ம ஐஸ், அதாவது இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கு. ஸோ சூப்பரா இருக்கு, பயங்கர பிரிட்டியா இருக்குது. சவுண்டுமே கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, புடிச்சாங்கன்னா அவ்வளவுதான். டாம் அண்ட் ஜெர்ல காப்பாங்க தெரியுமா, டாம் ஒரு ஐஸ் கட்டிக்குள்ள இருக்கு அந்த மாதிரி ஆயிரும். சாப்பாடு வேணா வாங்கி கொடுக்கலாம். எல்லாரும் கையும் போய் கடிச்சிட்டு இருக்கு. எங்க மாமாவுக்கு ஒரு ஓமா கடிச்சு துப்பிடும். அப்ப மாமா கொடுக்குறேன் ஓமா. ஸோ இதுதான் ஐஸ்லாண்டிக் ஹார்சஸ். நம்ம ஊர் குதிரைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுக்கு உடம்பு பூரா ஃபர் இருக்கும். ஏன்னா இந்த குளிரை தாங்கிறதுக்காக அதோட நேச்சரே அப்படிதான். அதுவும் இல்லாமல் அது ஹைட்டு ரொம்ப கம்மி, பட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. அண்ட் இதை வந்து ரேசிங்க்கும் யூஸ் பண்ணுவாங்களாம். என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை வெளிநாட்டில் கொண்டு போய் ரேசிங் பண்ணாங்கன்னா திரும்பி ஊருக்கு கூட்டு வர முடியாதான். ஏன்னா இதை கூட்டு போகிற ஊரில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இது திரும்பி இங்கே வரும்போது இந்த ஊர் மக்களை பாதிக்கும்ன்றதுனால இது மாதிரி பண்ண மாட்டாங்களாம். ரீசெண்டாக நடந்த ரேசிங்கில் ஐஸ்லாண்ட் ஹார்ஸ் வந்து வின் பண்ணுச்சான். ஸோ அவங்க வின்னர்ஸ் எல்லாம் பேட்டி எடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஜெயிச்சிட்டோன்ற சந்தோஷத்தை விட இந்த ஹார்ஸை விட்டு பிரிய போகிறோன்ற வருத்தம் தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற குதிரையெல்லாம் வந்துட்டு நாட் ஃபிட் ஃபார் ரேசிங். அதனால இது நார்மலாக கேட்டில் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி டூருக்கு வர்றவங்களுக்கும் இதெல்லாம் காமிக்கிறதுக்காக வச்சுருக்கிறாங்க. இப்போ நீங்க பாக்குற பிளேஸ் தான் வந்துட்டு ஐஸ்லாண்ட்ல இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்க இடம். அதாவது வந்துட்டு ஐஸ்லாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு நார்த் அமெரிக்கா அண்ட் வந்துட்டு யூரோப்ல இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகி ரெண்டும் வந்து கொலைட் ஆகி தான் ஃபார்ம் பண்ணது வந்து ஐஸ்லாண்டு. ஸோ இது வந்து கரெக்டா அந்த கொலைட் ஆன இடம் தான் இது. இதுவும் வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். அண்ட் ஆல்சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபேக்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஐஸ்லாண்டோட டெக்டானிக் பிளேட்ஸ் ரெண்டுமே வந்துட்டு ஃபர்தரா வந்து மூவ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, ஐஸ்லாண்ட் வந்துட்டு 2 சென்டிமீட்டர் வந்துட்டு அதோட பரப்பளவு வந்து கூடிட்டே இருக்குது. இப்போ ஒன்னும் பெரிய சேஞ்ச் தெரியாது, பட் வந்து இன்னும் ஃபியூச்சர்ல, அதாவது 1000+ இயர்ஸ்ல வந்து ஐஸ்லாண்டோட ஷேப் வந்து நமக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் பெருசா இருந்திருக்கலாம். ஸோ இதோட வந்துட்டு எங்களோட கோல்டன் சர்க்கிள் டே டூர் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. நாங்க நிறைய பிளேசஸ் பார்த்தோம். நாங்க பார்த்த போட்டோஸை விட வந்துட்டு விண்டர்ல கம்ப்ளீட்டா வேற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் ஃபுல்லா ஒயிட்டா இருக்குது. மேபி சம்மர்ல வந்து இன்னும் நல்லா இருக்கலாம். பட் வந்துட்டு விண்டருக்கும் அதுக்கேற்ற அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. பிகாஸ் விண்டர்ல தான் இந்த ஸ்ட்ராங் பார்க்க முடியும், இந்த இவ்வளோ ஐஸோட நம்ம விளையாட முடியும். இதெல்லாமே விண்டர்ல தான் பார்க்க முடியும். பட் சம்மர்லயே இன்னும் நல்லா இருக்குமா இருக்கும். நாங்கள் ஐஸ்லாண்ட் எப்படி வந்து பிளான் பண்ணிருக்கோன்ற வீடியோ வந்துட்டு அப்கமிங்ல வரும். ஸோ எல்லாருமே கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க. இன்னும் அப்கமிங்ல நிறைய டே ட்ரிப்ஸ் அண்ட் வந்துட்டு இங்க லோக்கல் ஃபுட் என்னென்ன நல்லா இருக்கும்ன்றதையும் நாங்கள் வந்து vlog எடுத்து போட போறோம். ஸோ அதுவும் வந்து கண்டிப்பா செக் பண்ணுங்க. நீங்க ஐஸ்லாண்ட் போறதுக்கு முன்னாடி மஸ்ட் இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நீங்க போங்க. பாய்.